அநேகர் பிந்தினோராவார், ஆயத்தமாகிடோ. முடிவு பரியந்தம் நிற்பவர் மகிழ்வார், ஆயத்தமாகிடோ. நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜ, ஆயத்தமாகிடுவோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். லெந்து காலம் அல்லது தபசு காலம் அல்லது இலையுதிர் காலம் என்று சொல்லி இந்த நாட்களை நாம் விசேஷமாய் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், கிறிஸ்துவினுடைய அன்பு வெளிப்படப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். ஜெப வேளை, உபவாச வேளை, வேத வாசிப்பு போன்ற காரியங்களிலே முன்முனைந்து செயல்படக்கூடிய இந்த நாட்களுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் 12வது பகுதியை முடித்த நான் இந்த 13வது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்வதின் நோக்கம் சிலுவையின் வாயிலாக மாத்திரமே அதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, எல்லாரும் சற்று கவனமா கேளுங்க இந்த வசனத்தை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை, அறிஞர்களை, படித்தவர்களை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பைத்தியமானவர்களை அவர் தெரிந்து கொள்வதின் நோக்கம், சிலுவையிலே தன்னை உயர்த்தி இருக்கிற வேளையிலே தன்னை தாழ்த்தி ஞானிகளை விட பைத்தியமானவர்கள் உயர்ந்தவைகள் என்பதை அவர் வெளிப்படுத்தும் படியால் இருந்தது. எனவே பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை விட்டு பலவீனமானவர்களை, சிலுவையின் வாயிலாய் அந்த பலமானதை விட்டு பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை தெளிவாக எழுதுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். சிலுவையின் வாயிலாக அவர் பலவீனமானவர்களை தம் பட்சத்தில் ஏற்றுக்கொள்கிறார். பலவீனம் உள்ளவர்களை, ஒருவேளை பலவான்களை அல்ல, பலவீனர்களை சிலுவையின் வாயிலாய் அவர் தெரிந்து கொண்டார். எனவே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பலமுள்ளவனை அல்ல, பலவீனமானவனை தெரிந்து கொண்டார். ஏனெனில் சிலுவையின் வாயிலாக பலவீனமானவர்களை நாம் அண்டி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஞானிகளை அல்ல, பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று இந்த 13வது பகுதியை பார்க்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 13வது பகுதியிலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பலவான்களை அல்ல, பலவீனர்களை தெரிந்து கொண்டார். அது சிலுவையின் வாயிலாக அந்த பலவீனர்களை நாம் பார்க்க முடியும். எனவே சிலுவையில் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி கொண்டதனுடைய நோக்கம் பலவான்களை அல்ல,
பலவீனர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனங்களை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமீன்.